வல்லினம் மிகும் இடம் எதுலெல்லாம் பார்ப்போம். எந்த இடத்துலலாம் ஒற்றெழுத்து மிகுந்து வருதோ அதில் தான் நம்ம போடணும். எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் எழுதும்போது ஒற்றுப்பிழை இல்லாமல் நாம் எழுத முடியும். இப்போ எந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும், வல்லினம் அப்படின்னா கா சா தா பா, அது புள்ளி போட்ட எழுத்து. அந்த, இந்த, எந்த போன்ற சுட்டு சொற்களின் பின் கா சா தா பா மிகும். அந்த குட்டல் பையன், அந்த பையன். இந்த குட்டல் புத்தகம், இந்த புத்தகம். எந்த குட்டல் கம்மல், எந்த கம்மல். இந்த, இந்த, எந்த இதெல்லாமே சுட்டு எழுத்துக்கள். ஆ இ உ சுட்டெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதிலெல்லாம் வல்லினம் மிகுந்து வரும். இப்பு, இப்பு, இக்கு இதில் மிகுந்து வந்திருக்குது. ரெண்டாவது அங்கு, இங்கு, எங்கு, அப்படி, இப்படி, எப்படி போன்ற சொற்களின் பின் வல்லினம், அதாவது கா சா தா பா மிகுந்து வரும். எங்கு கூட்டல் சென்றாய், எங்கு சென்றாய். இங்கு கூட்டல் கண்டேன், இங்கு கண்டேன். அப்படி கூட்டல் போடு, அப்படி போடு. இப்படி கூட்டல் போடு, இப்படி போடு. எப்படி கூட்டல் படித்தாய், எப்படி படித்தாய். மூணாவது பார்த்தோம்னா அத்துணை, இத்துணை, எத்துணை என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். வல்லினம் அப்படின்னு சொன்னாலே காசா தா பா, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அத்துணை கூட்டல் புகழ், அத்துணை புகழ். இத்துணை கூட்டல் செழுமை, இத்துணை செழுமை. எத்துணை கூட்டல் கொடுமை, எத்துணை கொடுமை. நாலாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வகை, இவ்வகை, எவ்வகை என்னும் சொற்களுக்கு பின்வரும் வல்லினம், அதாவது கா சா தா பா மிகும். அவ்வகை கூட்டல் காடு, அவ்வகை காடு. இவ்வகை கூட்டல் பந்தல், இவ்வகை பந்தல். எவ்வகை கூட்டல் பெயர், எவ்வகை பெயர். அடுத்ததா ஆ இ உ என்னும் சுட்டெழுத்தின் பின் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வரும் வல்லினம், அதாவது கா சா தா பா மிகும். ஆ கூட்டல் பெட்டி, அப்பெட்டி. ஈ கூட்டல் பெண், இப்பெண். ஏ கூட்டல் திசை, எத்திசை. ஆறாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற, மற்று, மற்றை என்னும் சொற்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகும். மற்ற கூட்டல் கலை, மற்ற கலை. மற்று கூட்டல் சிலை, மற்று சிலை. மற்றை கூட்டல் பயன், மற்றை பயன். இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். இப்போது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்றால் என்ன என்பதை அறிதல் வேண்டும். வேற்றுமை உருபு மட்டுமின்றி அதன் பொருளும் மறைந்து வரும் சொற்களை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்பதாகும். நீர் கூட்டல் குடம், நீர்க்குடம். நீரை உடைய குடம் என்றுதான் வரணும். இதில் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைந்திருக்கிறது. மோர் கூட்டல் குடம், மோர்க்குடம். மோரை உடைய குடம். இதில் மறைந்து வந்ததுனால இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு உருபும் பயனும், அதாவது வேற்றுமை உருபு மட்டுமின்றி அதன் பொருளும் மறைந்து வரும் சொற்களை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று கூறுவோம். அப்படிப்பட்ட அந்த எழுத்துக்களில் வார்த்தைகளில் வல்லெழுத்து மிகுந்து வரும். அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். இதில் மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல். இந்த மூன்றாம் வேற்றுமை உருபான ஆல் மறைந்து நிற்கிறது. இரும்பு கூட்டல் தூண், இரும்பு தூண். இரும்பால் ஆகிய தூண் அப்படின்னு வரணும். அந்த ஆள் இதில் மறைந்து வந்ததுனால மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று இது அழைக்கப்படுகிறது. மரம் கூட்டல் பெட்டி, மரப்பெட்டி. மரத்தால் ஆகிய பெட்டி. நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் கா சா தா பா மிகும். நான்காம் வேற்றுமை உருபு கு மறைந்து நிற்கிறது. குடை கூட்டல் கம்பி, குடை கம்பி. குடைக்கு கம்பி அப்படிதான் வரணும். அது மறைந்து நிற்பதால நான்காம் வேற்றுமை உருபு கு மறைந்து நிற்கிறது. அதனால் இதை நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கப்படுகிறது. சட்டை கூட்டல் துணி, சட்டை துணி. சட்டைக்கு துணி என்று வர வேண்டும்.
ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் மறைந்து நிற்கிறது. அடுப்பு கூட்டல் புகை அடுப்பு புகை, அடுப்பின் புகை அப்படின்னு வரணும். அந்த இன் மறைந்திருக்குது. விழி கூட்டல் புனல் விழிப்புனல், விழியின் புனல் அப்படி தான் வரணும். வாய் கூட்டல் பூட்டு வாய் பூட்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வந்துள்ளது. நூலை கூட்டல் படி நூலை படி, ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு, இதில் வெளிப்படையாகவே வந்திருக்குது. பூவை கூட்டல் கொடு பூவை கொடு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வந்துள்ளது. தம்பிக்கு கூட்டல் கொடு தம்பிக்கு கொடு, வீட்டுக்கு கூட்டல் செல் வீட்டுக்கு செல், புத்தகத்தை கூட்டல் தா புத்தகத்தை தா, குளத்தை கூட்டல் பார் குளத்தை பார். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான்காம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அகரணை பெயராக இருந்தால் வருமொழியில் வல்லினம் வருமானால் அது மிகுந்து வரும். நான்காம் வேற்றுமை உருபு கு மறைந்து வருவது நான்காம் வேற்றுமை தொகை எனப்படும். காஞ்சி கூட்டல் தலைவன் காஞ்சி தலைவன், காஞ்சிக்கு தலைவன் வரணும். அந்த கு என்பது மறைந்து வந்துள்ளது. படை கூட்டல் தளபதி படை தளபதி, படைக்கு தளபதின்னு வரணும். அந்த கு மறைந்து வந்துள்ளது. நிலைமொழியில் உள்ள காஞ்சி படை ஆகியவை அகரிணை பெயர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அகரிணை பெயராக இருந்து வருமொழி முதல் வல்லினம் வந்தால் மிகும். ஆறாம் வேற்றுமை உருபு அது மறைந்து வருவது ஆறாம் வேற்றுமை தொகை எனப்படும். நாய் குட்டல் குட்டி நாய்க்குட்டி, நாயினது குட்டின்னு தான் வரணும். அது என்பது மறைந்து வந்துள்ளது. கிளி குட்டல் பிள்ளை கிளிப்பிள்ளை, கிளியினது பிள்ளைன்னு வரணும். ஆனால் அது மறைந்து வந்துள்ளது. ஏழாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஏழாம் வேற்றுமை உருபு கண். சென்னை கூட்டல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம், சென்னையின் கண் பல்கலைக்கழகம், இது மறைந்து வந்துள்ளது. குகை கூட்டல் புலி குகை புலி, குகையின் கண் புலி. பண்பு தொகையில் வல்லினம் மிகும். வண்ணம் வடிவம் அளவு சுவை முதலிய பண்பை விளக்குவதற்கான சொற்களில் ஆகிய என்னும் இடைச்சொல் மறைந்து நிற்பது பண்பு தொகை எனப்படும். எல்லா பண்பு தொகைகளிலும் வல்லினம் மிகாது. சில விதிவிலக்குகளும் உண்டு. சிவப்பு கூட்டல் துணி சிவப்பு துணி. இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பொது பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோடு பொது பெயரோ சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்துவது இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். தாமரை கூட்டல் பூ தாமரை பூ. தாமரை என்பது சிறப்பு பெயர், பூ என்பது பொது பெயர். சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு. சாறை என்பது சிறப்பு பெயர், பாம்பு என்பது பொது பெயர். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமைக்கும் சொல்லுக்கும் இடையில் வரும் போன்ற என்ற உவமை உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். மலர் கூட்டல் கண் மலர்கண், மலர் போன்ற கண். தாமரை கூட்டல் கை தாமரை கை, தாமரை போன்ற கை. அரை பாதி என்னும் எண்ணு பெயர்களின் பின்வரும் வல்லினம் மிகும். அரை கூட்டல் காணி அரை காணி, அரை கூட்டல் படி அரைப்படி. பாதி கூட்டல் பங்கு பாதி பங்கு, பாதி கூட்டல் செலவு பாதி செலவு. ஓர் எழுத்து சொற்கள் சிலவற்றில் வல்லினம் மிகும். எல்லா ஓரெழுத்து சொற்களின் பின்வரும் வல்லினம் மிகாது. ஒரு சில இடங்களில் மிகாமல் வருதலும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தை தீ பூ கை மை ஆகிய ஓரெழுத்து சொற்களின் முன் வல்லினம் மிகும். தை கூட்டல் பாவை தை பாவை. தீ கூட்டல் சுடர் தீச்சுடர். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஒரு வினைச்சொல் அதன் கடைசி எழுத்து இல்லாமல் வந்து அதனை அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கு விளக்கம் தருவதாக இருந்தால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எனப்படும். செல்லா காசு செல்லாத காசு அப்படின்னு வரணும். அந்த தா வந்து கெட்டு வந்திருக்குது, அதனால இது
ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும். வளையா செங்கோல், வளையாத செங்கோல்னு வரணும். அந்த தா கெட்டு வந்திருக்குது. அழியா புகழ், அழியாத புகழ்னு வரணும். அழியா புகழ்னு அழியா என்கிற ஈறுகட்டு அந்த ஈற்றெழுத்து கெட்டு வந்திருக்கு. அதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இதிலெல்லாம் வல்லினம் மிகுந்து வரும். வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். வல்லின மெய் எழுத்துக்களை அடுத்து வரும் கு, சு, டு, து, பு, ரு. வன் தொடர் குற்றியலுகரமாகும். இந்த வன் தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வரும் கா, சா, தா, பா மிகும். நாக்கு கூட்டல் பூச்சி, நாக்கு பூச்சி. 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. 8 கூட்டல் தொகை, 8 தொகை. மென் தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும்போது இங், இன், 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 இம், இன் என்னும் மெல்லின எழுத்துக்களின் பின் குற்றியலுகர எழுத்துக்களான கு, சு, டு, து, பு, ரு ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று வந்தால் அது மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். நொங்கு கூட்டல் தின்றான், நொங்கு தின்றான். பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி. உயிர் தொடர் குற்றியலுகரமும் வல்லினம் மிகும். பரிசு கூட்டல் தொகை, பரிசு தொகை. மரபு கூட்டல் கவிதை, மரபு கவிதை. முதுகு கூட்டல் தண்டு, முதுகு தண்டு. சில இடங்களில் மிகாமலும் வரலாம். முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். ஒரு சொல்லின் இறுதியில் வரும் உகரம் தன் மாத்திரை அளவான ஒரு மாத்திரையில் ஒலிக்குமானால் அது முற்றியலுகரம் எனப்படும். திரு கூட்டல் கோவில், திருக்கோவில். பொது கூட்டல் சொத்து, பொது சொத்து. புது கூட்டல் பை, புது பை. திரு கூட்டல் குரல், திருக்குறள். உயிரீட்டு சொற்களின் பின் வல்லினம் மிகும். மழை கூட்டல் காலம், மழை காலம். இதில் லை நிலைமொழி ஏறு. எல் கூட்டல் ஐ, லை. ஆதலால் இது உயிரீற்று சொல் எனப்படுகிறது. பனி கூட்டல் துளி, பனித்துளி. சால, தவ முதலான உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால, உரு, தவ, நனி ஆகிய 4 உரி சொற்கள் எனப்படும். சால கூட்டல் பேசினான், சால பேசினான். தவ கூட்டல் பெரிது, தவ பெரிது. ட, ரா ஒற்று ரெட்டிக்கும். உயிர் தொடர் மற்றும் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும். ஆடு கூட்டல் பட்டி, ஆட்டுப்பட்டி. நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று. தனிக்குறிலை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வரும் வல்லினம் மிகும். வினா கூட்டல் குறி, வினாக்குறி. பலா கூட்டல் பழம், பலாப்பழம். ஆய், போய், என என்னும் வினை எச்சங்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகும். கருத்தாய் கூட்டல் கேட்டான், கருத்தாய் கேட்டான். அன்பாய் கூட்டல் சொன்னார், அன்பாய் சொன்னார். போய் கூட்டல் பார், போய் பார். என கூட்டல் கூறினார், எனக் கூறினார். தருவதாய் கூட்டல் சொன்னார், தருவதாய் சொன்னார். போய் கூட்டல் சேரும், போய் சேரும். முன்னர், பின்னர் என்னும் இடை சொற்களுக்கு பின்வரும் வல்லினம் மிகும். முன்னர் கூட்டல் கண்டோம், முன்னர் கண்டோம். பின்னர் கூட்டல் பேசுவோம், பின்னர் பேசுவோம். வல்லினம் என்று கூறும்போது இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற 4 எழுத்துக்களை மட்டும் நினைவில் கொள்ளுதல் அவசியமானது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.